சூப்பர், நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் நல்லா இருக்கு. ஓரளவு நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. ஆஃப்டர் மீன்ஸ் சூரியனை போட்டிருக்கு அப்புறம் இது அதே மாதிரி தான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மீன்ஸ் ரெஃபரன்ஸ் மூவி நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு ரெஃபரன்ஸ் தான் படம் இருப்பாங்க, நல்லா இருக்கு. அதனால சரியன் சம்திங் அது சரியன் அந்த கேரக்டர் பண்றாங்க, ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி திணிப்பை பற்றி பேசியிருக்காரு. நம்ம ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லுவோம் பார்த்தியா, அந்த மாதிரி வந்து ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஆஸ் யூஷுவல் பெஸ்ட், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஜெயம் ரவி தான் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நம்ம கொடுக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா ஆதி பகவான் நம்ம பார்த்துருப்போம் நம்ம அவருடைய ஆக்டிங்கை. இந்த படத்தில் வில்லனிசம்ல பயங்கரமாக கலக்கியிருக்காரு. அதர்வாவும் நல்லா பண்ணியிருக்காங்க, ஸ்ரீலீலா நல்லா பண்ணியிருக்காங்க. சுதா கோங்கரா அவங்களுக்கு ஒரு சூரரை போட்டதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு படம் இது. பக்கா ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ஜிவி பிரகாஷ்க்கு 100வது படம்னு நினைக்கிறேன் இது. ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆஸ் யூஷுவல் அவர் பக்கம் பண்ணியிருக்காரு. அது வேற ப்ரோ, அது வேற சேனல், இது வேற சேனல். இது வந்து ஒரு மொழியை பற்றி எடுத்திருக்காங்க, அழியக்கூடாது அப்படின்ட்டு. அது வந்து ஒரு மனிதனுடைய பயோபிக் எடுத்திருக்காங்க. ஸோ வேற சேனல். சூரரை போட்டு தான் எப்பவுமே பெஸ்ட்.